இன்றைக்கி திரும்பவும் டால் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. டால் டாஸ்க் ஆரம்பிக்கும்போது எல்லாருமே எடுத்து அவங்கவுங்க பொம்மையை கொண்டு போய் வைக்கிறாங்க. இதில் சாச்சனா கையில் வந்து விஷாலோட பொம்மை மாட்டுது, சத்யா கையில் வந்துட்டு ஜாக்லினோட பொம்மை மாட்டுது. ஸோ சத்யாவும் விஷாலும் ஃப்ரெண்ட்ஸ்னால சத்யா வந்து ஜாக்லினோட பொம்மையை கொண்டு வைக்காமல் சாச்சனாவை கிட்ட வெயிட் பண்ணுறாரு. சாச்சனா வந்து சாச்சனாவோட பொம்மையை வந்து ரயான் கொண்டு வச்சதுனால ஜாக்லினோட பொம்மைக்காக தன் கையில் இருக்கிற விஷாலோட பொம்மையை கொண்டு வைக்காமல் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி வைக்கட்டோன்னு இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் ரூல் போட்டுறாரு, கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, இனி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10 நிமிஷமும் ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் வைக்கிற மாதிரி இல்லை. அப்போ வந்துட்டு அருண்லாம் சொல்கிறாரு, சரி வேணா வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை பஸ்ஸர் மாதிரி திரும்ப வச்சுட்டு எடுப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சத்யா சொல்கிறாரு, இல்லை அது பெரிய அடிப்படி ஆகும், தேவையில்லாமல் ஃபிசிக்கலாக போகும், அப்புறம் சாச்சு பாப்பா கூட எல்லாம் என்னால் ஃபைட் பண்ணவும் முடியாது, ஸோ வேண்டாம், நான் வந்து ஆனால் நான் விஷாலுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆனோடனே ரூல் போட்டுட்டு பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேருமே அவுட்டுன்னு சொல்லி பஸ்ஸர் அடிச்சிடுறாரு. ஸோ ரெண்டு பேருமே அவுட் ஆகிடுறாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னா சத்யா கையில் இருக்கிற ஜாக்லின் அண்ட் சாச்சனா கையில் இருக்கிற விஷால், இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ ரெண்டு பேர் அவுட் ஆகி அவுட் ஆஃப் த கேம் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் டஃப் பிளேயர்ஸாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேர் அவுட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டு வருது. அடுத்த ரவுண்டு வரும்போது சத்யா யாருக்கிட்டையுமே சொல்லி வைக்கல, வேண்டாம் நீ எடு என்னோட பொம்மை அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லி வைக்கல. ஏன்னா விஷால் அவுட் ஆகிட்டார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் சரி இது வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாரு போல இருக்கு. அதனால் சத்யாவோட பொம்மையை யாருமே எடுக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை, சத்யா அப்படியே நிற்கிறாரு. ஸோ சத்யா நெக்ஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆகிடுறாரு. பவியோட பொம்மை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ பிக் பாஸ்ட்ட பவித்ரா கேட்குறாங்க, என்னோட பொம்மையை செத்து போச்சு பிக் பாஸ், கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே பிக் பாஸு சரி ஓகே அது ஸ்டோர் ரூமில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு மொத்தம் இனி மிச்சம் 9 பேர் பாக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 9 பேரோ 8 பேரோ. ஸோ அடுத்த வாரம் இப்போது இதில் டாஸ்கில் ஜெயிக்கிறவங்க வந்து அடுத்த வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது நெக்ஸ்ட் வீக் அவங்கள யாரும் நாமினேட் பண்ண முடியாதுன்னு. ஸோ அது தெரிஞ்ச உடனே எல்லோரும் இன்னுமே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறாங்க, ஆஹா நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ இன்னும் டஃப்பாக தான் ஃபைட்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செம்மையாக எல்லோரும் சொல்லி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் அந்த டால் டாஸ்க் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.